அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கக்கூடிய கொஷின் நம்பர் 1 தான். ஸோ கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் செட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறதுல கீழ்கண்டவற்றில் செட்ஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100னா 100 வரையில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸை நம்மளால் சொல்ல முடியுமா, டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அப்போது 100க்குள்ளே அப்படின்றதுனால கண்டிப்பாக இது என்ன தான், செட்ஸ் தான். ஓகேங்களா. செகண்டு, த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிச் பீப்புள்ஸ் எல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அது வந்து செகண்டுக்கு வந்து என்ன வரும்னா நாட் செட் அப்படின்னு வந்துடும். தேர்டு, த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாம் நம்மளால் கலெக்ஷன் பண்ண முடியுமா, டிஃபைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஸோ இது வந்து செட்ஸ். த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். ஸோ எத்தனை நம்மளால் குட் ஹாக்கி பிளேயர்ஸை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து நாட் செட். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து செட்டு, செகண்டுக்கு நாட் செட்டு, தேர்டுக்கு செட்டு, ஃபோர்த்துக்கு வந்து நாட் செட். ஓகேங்களா. ஸோ நம்மளால் டிஃபைன் பண்ண முடியறதெல்லாம் செட்டு, நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாதெல்லாம் நாட் செட். ஓகே. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 2. அதே எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 2. லெட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறத வந்து நம்ம என்ன ஃபார்மில் எழுதணும்னா ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ஃபஸ்ட்டு இந்தியா, INDIA, இந்தியா. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்துட்டு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அது ஏன்னு எடுத்துக்கிறேன் செட்டை. I, ஓகேங்களா, N, அடுத்து D. ஆல்ரெடி I வந்ததுனால ஸோ நம்ம இந்த ஐயை எழுத தேவையில்லை, இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஏ எழுதிக்கணும். ஸோ INDA, அவ்வளோதான். அடுத்து செகண்டு, பேரலோகிராம்னா செட்ஸ்குள்ளே எழுதும்போது ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வரக்கூடாது. அப்போது PA ஆர் அகெயின் ஃபஸ்ட்டு ஏ வந்துருச்சு. ஸோ அதனால் அகெயின் நம்ம ஏ எழுத தேவையில்லை. எல், 2 எல் இருக்கிறதுனால எல்லாம் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இ, ஓகேங்களா. அடுத்து ஓ, ஜி, ஆர் வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு, ஏ ஆல்ரெடி எழுதியாச்சு, எம். இப்போ புரியுதுங்களா. ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து நம்ம உள்ளே எழுதக்கூடாது. அடுத்து மிசிசிபி. ஓகே. ஸோ மிசிசிபி பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு எம், அடுத்து I, அடுத்து எஸ். ஸோ மீதி எல்லாமே ரிப்பீட்டட்ஸ் தான். ஸோ இது நமக்கு வராது, இது எல்லாமே வராது. பி வரும், ஒரு பி வரும், இன்னொரு பி வராது, இந்த ஐயும் வராது. ஸோ பி. ஸோ இதுதான் வந்து தேர்டுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், செக்கோஸ்லேவேக்கியா. ஃபோர்த்து கொஷினுக்கு செக்கோஸ்லேவேக்கியா. இப்போ இது எப்படி எழுதுறது, டின்னு எடுத்துக்கிறோம். நம்ம செட்ஸ் வந்து நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ D = C, Z, E. ஆல்ரெடி சி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம், அதனால் சியை கேன்சல் பண்ணிடுங்க. H, O, S, L. ஆல்ரெடி O எடுத்துட்டோம், O வராது. V, ஓகேவா. A, K, I. ஆல்ரெடி ஏ எடுத்துட்டோம், ஸோ ஏ வராது. ஓகே. ஸோ ஆன்சர் என்ன, CZEHOSL VAKI. இதுதான் அதோட ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த சம்மோட நம்ம எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டும் செகண்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.